ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பர்சன்டேஜ்லேருந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கொஷின் பார்க்கலாம். தேர்விற்கு விண்ணப்பித்த 270 நபர்களில் 252 நபர்கள் தேர்ச்சி அடைந்தனர் எனில் தேர்ச்சி சதவீதம். 270 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க ஒரு எக்ஸாமுக்கு. அதில் 252 பேர் பாஸ் பண்ணிட்டாங்க. அப்போது எவ்வளோ பேர் பாஸ் பண்ணிக்கிறாங்கன்றத சதவீதத்தில் கேட்குறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி சதவீதத்தில் கேட்டால் டோட்டல் நம்பரை கீழே போடுங்க. 270 மேலே எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணலைன்றதை கேட்டாங்கன்னா எவ்வளோ பேர் பாஸ் பண்ணலையோ அதை கழித்து போடுங்க. இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்குது எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 252 இன்ட்டு 100 போட்டோன்னா அது சதவீதமாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேங்களா? 0 0 கேன்சல் பண்ணிடலாமா? இப்போ பாருங்கள், இது 9 3 23 வாய்ப்பெல்லாம் 27 ஓகேலாம். அதேமாதிரி மேலே ஓகேலாம் 9 3 27 8 3 24 மீதி 1 4 3 12. ஓகேங்களா? இப்போ மீதி என்ன இருக்கும்? 3 3 9 2 3 6 மீதி 2 24 8 3 24. ஓகேங்களா? அப்போது மீதி என்ன இருக்கும்? 280 டிவைடட் பை 3. ஓகேங்களா? இப்போ 3 1 3 3 7 3 9 3 27. கரெக்டாக? மீதி 1 இருக்கும். 3 3 9. கரெக்டாக? 10ல் 9 போச்சுன்னா மீதி 1 இருக்கும். 1/3. அவ்வளோதான் பர்சன்டேஜ். அப்போது 93 1/3%. ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா? சிம்பிள் தான். எவ்வளோ கொடுக்குறாங்களோ நம்பர்களை கீழே போட்டுட்டு எவ்வளோ பேர் பாஸ் பண்ணாங்கன்றதை கேட்டாங்கன்னா மேலே போடுங்க. இல்லை ஃபெயில் ஆனாங்க எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்டால் அதை மேலே போட்டு இன்ட்டு 100 பண்ணனா அது பர்சன்டேஜாக மாறும். எந்த ஒரு நம்பரையும் பர்சன்டேஜாக மாற்றணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இன்ட்டு 100 பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ. உங்களுக்கு எதனா டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி கொஷின்ஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.